வணக்கம். நான் டாக்டர் ஸ்வாதிகா, கைனகாலஜிஸ்ட் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர். ஒரு சர்ஜரிக்கு போகிறதும் ஒரு மேரத்தன் ஓடுறதும் ஒரே மாதிரி தான். ஒரு மேரத்தனுக்கு எப்படி சில மாதங்கள் முன்னாடியிலேருந்தே ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. சர்ஜரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் எடுக்கக்கூடிய டயட் பிளான் நம்மளுடைய ரெக்கவரியை மிக அதிக அளவில் பாதிக்கும். ஒரு சர்ஜரி சமயத்தில் நம்ம உடம்பு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு உண்டாகுது. இந்த சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகுது, கேலரிஸ் பேர்ன் ஆகுது. ஸோ ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம டயட் பிளானில் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுப்பது அவசியம். ப்ரோட்டீன் டிஷ்யூ ஜெனரேஷனுக்கு, டிஷ்யூ ரிப்பேருக்கு ரொம்ப அவசியம். ஸோ ஒரு நாளைக்கு 60லேருந்து 100 கிராம் கணக்கு அளவு வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுப்பது ஆப்டிமல். ரெண்டாவது, சர்ஜரி சமயத்தில் போன் லாஸ் இருப்பதுனால விட்டமின் டியும் கால்சியமும் உள்ள ஃபுட்டு நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும், இல்லாட்டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மூணாவது, விட்டமின் சி, அதாவது ஹீலிங் விட்டமின் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுப்பது ரொம்ப அவசியம். ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்ம ஜென்ரலாக அடுத்த நாளே ஃபுல் டயட்டை தான் நார்மல் டயட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் பேஷண்ட் ஜென்ரலாக என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு அப்பிடைட் இல்லை, என்னால் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் இம்மீடியட்டாக நம்ம 3 லார்ஜ் ஃபுல் மீல்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுக்கிறது கரெக்ட். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து த்ரூ அவுட் த டே நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நாம் ரெக்கவர் ஆனாலும் நம்ம குடல் ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் மலச்சிக்கல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த சமயங்களில் நம்ம ஹை ஃபைபர் டயட் நம்ம டயட் பிளானில் இன்க்ளூட் பண்ணணும். ஃப்ளூயிட்ஸ், லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், எப்பவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். மூணாவது, நம்ம கட்டில் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நம்ம சர்ஜிக்கல் வூண்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறத தடுக்கும். நம்ம சர்ஜரியிலேருந்து ஹீல் ஆகிறத ஆக்சலரேட் பண்ணும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் எடுப்பது அவசியம். இதை நம்ம டயட்டில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், த ரூட் டு யோர் ரெக்கவரி ஆஃப்டர் அ சர்ஜரி starts even before your surgery. So make your diet plan accordingly and consult with your doctor. Thank you.